ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிஸ்டத்தில் MySQL ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. MySQL நீங்கள் டெர்மினல் வழியாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். MySQL இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் MySQL செல் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலிமா போனீங்கன்னா உங்களால் டெர்மினல் வழியாக MySQL ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம இதை பார்க்க போகிறதில்ல. நம்மளுடைய விண்டோஸ் பிசியில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அதே போல் பவர் ஷெல் அப்படின்ற டெர்மினல்லாம் இருக்குது. அது மூலிமா எப்படி நம்ம MySQL வந்து ஆக்சஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சில சேஞ்சஸை வந்து நம்மளுடைய பிசியில் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பிசியில் MySQL சாஃப்ட்வேர் வந்து எந்த ஃபோல்டர் லொக்கேஷனுக்குள்ளே இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். மோஸ்ட்லி உங்களுடைய பிசியில் சி அப்படின்ற, அதாவது உங்களுடைய பிசியில் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இருக்கும். நான் அந்த சி அப்படின்ற பார்ட்டிஷனுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதுக்குள்ளே போய்க்காங்க. இதில் MySQL அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதில் MySQL சர்வர் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். உங்களுடைய வெர்ஷனை பொறுத்து இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்து மாறும். எனக்கு 8.0ன்னு இருக்குது. MySQL சர்வர் அப்படின்ற இந்த நேமில் இருக்கக்கூடிய ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணி போங்க. இதில் பின் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், இதுக்குள்ளே போய்க்காங்க. இதுதான் எக்ஸாக்டான MySQL சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் இருக்கக்கூடிய ஃபோல்டரு. இந்த ஃபோல்டருக்கான பேத், அதாவது லொக்கேஷனை நம்ம வந்து காப்பி பண்ண வேண்டியிருக்கும். இங்கே மேலே பின் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் உங்களோட மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகி ப்ளூ கலரில் பேத் வந்து கிடைக்கும். இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய பிசியில் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, இது மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டிங்ஸ்க்கான ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவதா லெஃப்ட் சைடில் பாருங்கள், சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. அபவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் கீழே லாஸ்ட்டாக, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய சிஸ்டம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். இது நமக்கு தேவையில்லை. கீழே ரிலேட்டட் லிங்க்ஸ்னு போட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வேரியபிள்ஸ் அப்படின்ற இந்த பேருக்கு கீழே பேத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுதான் பேத்து. கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் மேலே நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காட்டும், கர்சர் பாயிண்ட்டு. இதில் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துக்காங்க. இதுலேயும் ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் MySQL சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் MySQLோடைய ஒர்க் பெஞ்சை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுடைய ரூட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே போனால் மட்டும்தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண முடியும், டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும், உள்ள எல்லா ஒர்க்கும் அப்போ தான் பண்ண முடியும். அதே போல் தான் நீங்கள் கமாண்ட் டெர்மினல்லையும் உங்களுடைய MySQL யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான கமாண்டு பார்த்தீங்கன்னா MySQL ஸ்பேஸ் -u ஸ்பேஸ் யூசர் நேம் என்ன, நமக்கு ரூட்டுங்கிற அக்கௌண்ட் தான் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுறப்போ. ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ரூட்டு ஸ்பேஸ் -p, இது வந்து பாஸ்வேர்டுக்கு. யூ அப்படிங்கிறது யூசர் நேமை குறிக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல எந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ண தேவையில்ல. இந்த கமாண்டை மட்டும் அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவே என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ரூட் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். நான் என்னுடைய பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டார் போட்டு தான் காட்டும், உங்களுக்கு விசிபிளாக பாஸ்வேர்டு வந்து காட்டாது. கரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ உங்களுடைய MySQL அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிட்டு உள்ளே போயிட்டு இங்கே டெர்மினல் பாருங்கள், MySQL அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாயிண்டர் வந்து நிற்கிது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக லாகின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நாம் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி MySQL ஆக்சஸ் பண்ணுறது, MySQL அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி போகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பவர் ஷெல்லில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சர்ச்சில் போயிட்டு பவர் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் முன்ன கொடுத்த அதே கமெண்ட் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. எங்கேயும் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும், உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆகி போயிட்டு இந்த மாதிரி MySQL வந்து டெர்மினலில் பாயிண்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பிசியில் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்புறம் பவர் ஷெல் மூலயமா MySQL வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.